السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله رب العالمين نحمده ونصلي على رسوله الكريم إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. எல்லா புகழும் இறைவனுக்கே, அல்லாஹுடைய அன்பும் அருளும் என் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் இன்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹுடைய கிருபையினால் அவனது அளப்பரிய நாட்டத்தினால் அல்லாஹுடைய இல்லமான இந்த மதரசாவில் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்தது போல் இறையச்சமுடைய மக்களுக்காக தயார் செய்து வைத்துள்ள அந்த சொர்க்கத்தில், குறிப்பாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற உயர்ந்த சொர்க்கத்திலும், அதிலும் குறிப்பாக நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் பிரவேசிக்கக்கூடிய நன்மக்களாகவும் வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய கிருபையினால் சென்ற வாரம் எதை பத்தி நம்ம பார்த்தோம்? ஞானிகளின் தத்துவங்களை குறித்தும் ஞானம் என்கின்ற அந்த பண்பு எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கறத குறித்து நம்ம பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ஓதப்பட்ட குர்ஆன் வசனம் ரொம்ப அழகான முறையில் ஓதுனாங்க. சுப்ஹானல்லாஹ். பல்கைஸ் என்கின்ற ஒரு அரசிக்கும் சுலைமான் நபிக்கும் நடத்தப்பட்ட ஒரு உரையாடல், ஒரு கடிதத்தின் மூலம் நடத்தப்பட்ட ஒரு உரையாடலை குறித்து நம்ம வாசிச்சாங்க. சுப்ஹானல்லாஹ். ரொம்ப அழகான முறையில் வாசிச்சாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதே போல தஹ்ஃபீல் ரொம்ப சிறப்பாக சொன்னாங்க. மாஷா அல்லாஹ். சூரா யாசீன் எல்லாருமே மனப்பாடம் செஞ்சுட்டு இருக்கிறோம். மனப்பாடம் செஞ்சது தான், ஆனால் என்ன செய்யறோம்? தஜ்வீதோடு திருத்தமாக மனப்பாடம் செய்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் எல்லாருக்குமே அல்லாஹு தஆலா கல்வி ஞானத்தையும் ஞாபக சக்தியும் அதிகப்படுத்துவானாக. ஆமீன். இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லும்போது, இந்த நபி மொழியிலிருந்து நான் ஆரம்பிக்கிறேன். அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ் குர்ஆனிலும் அப்படித்தான் சொல்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது இந்த உம்மத்திற்கு குன்தும் ஹைர உம்மத்தின் அப்படின்னு சொல்லிட்டு சிறந்த சமுதாயம் என்று நமக்கு அல்லாஹ் ஒரு அழகான ஒரு பெயர் சூட்டுகிறான். சிறந்த சமுதாயம். உலகத்தில் எத்தனை நபிமார்கள், லட்சக்கணக்கான நபிமார்கள் வந்தார்களோ அத்தனை நபிமார்களின் கூட்டத்தை விட இந்த உம்மத்தை முஹம்மதியா, இறுதியாக வந்து முதலாக சொர்க்கத்தில் செல்லக்கூடிய இந்த உம்மத்தை முஹம்மதியாவை குறித்து தான் அல்லாஹு தஆலா சிறந்த சமுதாயம் என்று நம்மளை போற்றி புகழ்கிறான். எதனால அப்படின்னு சொல்லும்போது, இந்த சிறந்த சமுதாயம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, கடந்த கால வரலாற்றை தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக இருக்க வேண்டும். நிகழ்காலத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று கவனிக்கக்கூடிய ஒரு சமுதாயமாக இருக்க வேண்டும். அதே போல நிகழ்காலம், வருங்காலத்தில் என்ன நடக்க போகிறது என்கின்ற தொலைநோக்கு பார்வையோடு பார்க்கக்கூடிய ஒரு சமுதாயமாக இருக்க வேண்டும். அப்போ இந்த மூன்று நிபந்தனைகளோடு இந்த சிறந்த சமுதாயமாக அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு ஒரு அழகான ஒரு சிறப்பை நமக்கு சொல்றாங்க. அப்போ நம்மளுடைய கடந்த கால வரலாறுகள் தெரிய வேண்டும், நிகழ்காலத்துல என்ன நடக்குதுங்கிறத கவனிக்கணும். அதே போல வருங்காலத்தில் என்ன நடக்க போகிறது என்பதை தொலைநோக்கு பார்வையோடு சிந்தனை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதனால தான் அறிஞர்கள் சொல்லுவாங்க, 3 விதமான திட்டங்களை, அதாவது சுய ஒழுக்கம் என்கின்ற ஒரு அழகான ஒரு திட்டத்தை நாம் யோசிக்க வேண்டும். அதே போல குடும்ப கட்டமைப்பு, நிர்வாகம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கவனிக்க வேண்டும். சமுதாயத்தை குறித்த நிர்வாகத்தின் அமைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற அந்த தொலைநோக்கு சிந்தனையோடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இந்த பண்புகள் எல்லாம், இவைகள் எல்லாம் சொல்லும்போது இவர்கள் இப்படிப்பட்ட பண்புகளோடு, கவனிப்போடு, தொலைநோக்கு பார்வையோடு இருக்கும் பொழுதுதான் சிறந்த சமுதாயமாக அல்லாஹு தஆலா நம்மை முடிவு செய்கிறான். ஆனா என்னன்னா, நாம உண்டு, நம்ம வேலை உண்டு. நமக்கு என்ன, உலகம் எப்படி போனா என்ன, யார் ஆட்சியை பிடிச்சா என்ன, யார் ஆட்சி பிடிக்கலனா என்ன, கிடையாது. அப்படி இருக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள். அந்த பொறுப்பை குறித்து மறுமையில் அல்லாஹ் நம்மை கேள்வி கேட்பான். இன்றைய தலைப்பு என்ன தெரியுமா? வாக்களிப்பது வாஜிப் என்கின்ற தலைப்புல பேசப்போம். வாக்களிப்பது வாஜிபுமா? இது என்ன சொல்றது, ஒரு அரசியல், இது எங்களுக்கு தேவையில்லை, யார் வர்றாங்க யாரு போறாங்க இது எங்களுக்கு தேவையில்லை சொல்லக்கூடாது. எப்படி ஒரு அரசனுக்கும் இந்த உலகத்தை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அல்லது ஒரு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு தலைவனுக்கு என்ன பொறுப்பு இருக்கிறதோ, அதே போல வாக்களிக்கக்கூடிய நமக்கும் அதை குறித்து கேள்வி கேட்கப்படும். எப்படி நீ வாக்களிச்ச, யாருக்கு நீ வாக்குறுதியை நீ கொடுத்த? இது ஒரு அரசியல் களம் அன்று இல்லைன்னா சொல்ல மாட்டேன், அரசியல் களம் தான். ஏன்னா நம்ம நல்லா யோசிக்கணும், இது முஸ்லிம்களுக்கு இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் அப்படின்னு மட்டும் ஒரு காலம் நினைத்து விடாதீர்கள். ஏன்னா சென்று போன கிறிஸ்தவ மதம்தான்
அரசியல் வேறு ஆன்மீகம் வேறு என்று பிரித்து கொடுத்தாங்க. ஆனால் இஸ்லாமிய களம் என்ன சொல்வது தெரியுமா? அரசியலும் இஸ்லாமும், இஸ்லாத்திற்குள் அரசியல் இருக்கிறது. அதனால தான் இன்னைக்கு ஓதப்பட்ட குர்ஆன் வசனம் அது சம்பந்தப்பட்டது. ஒரு நபித்துவத்திற்கு, ஒரு நபிக்கு கொடுக்கப்பட்ட அரசியல், ஒரு ஆட்சி, நபியாவும் அவர் இருந்தார், ஒரு ஆட்சியாளராகவும் இருந்திருக்கிறார். அதே போல அவருடைய தந்தை தாவூத் அலைஹிஸ்ஸலாம் உலகத்திலேயே முதல் முறையாக நபியாகவும் ஆட்சி தலைவராகவும் இருந்த முதல் நபி யாரு? தாவூத் அலைஹிஸ்ஸலாம். அவருடைய மகன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். சுப்ஹானல்லாஹ். அதே போல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவரும் ஒரு ஆட்சியாளர் தான், ஒரு நபியாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியாளர் தான். அதே போல எமது நாயகம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு ஆட்சியாளர், ஒரு நபியாகவும் ஒரு தலைவராகவும் ஒரு ஆட்சியாளராகவும் இருக்கிறார் என்பதை நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்படி இந்த வரலாறு வந்தது, அந்த வரலாறு நமக்கு தெரியணுமே. இது எப்படி ஆட்சி இந்த அரசியல் இஸ்லாம் மார்க்கத்துக்குள் எப்படி நுழைந்தது? மக்களாட்சி என்று நாம படிச்சிருக்கிறோம், அப்படிதானமா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி தான் மக்களாட்சி. மக்களால் மக்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி தான் மக்களாட்சி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹ், இந்த நபி அவர்களுக்கு முன்னர் மன்னர் ஆட்சி இருந்தது. எல்லாருக்குமே தெரியும் அந்த வரலாறுகள்லாம். வரிசை ரீதியாக, அதாவது வாரிசு ரீதியாக மன்னர் ஆட்சிகள் இருந்தது. அதற்கு பின்னால் சில அரசர்கள் ஆண்டார்கள், அதற்கு பின்னால் சில ஜமீன்தார்கள் ஆண்டார்கள் ஒரு நாட்டையும். அதுக்கு பின்னால் ரோம பேரரசு ஆண்டது, அதுக்கு போல பாரசீக பேரரசு ஆண்டது. குறுநில மன்னர்கள் அப்படின்னு சொல்லி நாம படிச்சிருப்போம், சிற்றரசுகள். இதெல்லாம் ஆண்டு முடித்த பின்னால் மக்களை கொண்டே தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு தலைமைத்துவத்தை, அமீருல் முஃமினீன் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அழகான வழிகாட்டுதலை தந்தவர்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்கள் தேர்ந்தெடுக்கணும் எல்லாரையுமே. அதுக்குத்தான் நாம இப்போ ஓட்டு, வாக்குறுதின்னு சொல்றோம், வாக்களிப்புன்னு சொல்றோம் இல்லையா? அந்த காலத்துல அரபுல என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பைஅத். எல்லாருமே அபூபக்கரை, உமரை, உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹு எல்லாரையும் தேர்ந்தெடுத்தது இப்படித்தான் பைஅத் செய்றாங்க. இந்த மனிதரை, இவர்களை நாங்கள் தலைமையாக ஏற்றுக்கொள்கிறோம் என்று அந்த தலைவரிடத்தில் பைஅத் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நடைமுறையை இஸ்லாமிய மார்க்கம் தான் கொண்டு வந்தது அப்படிங்கிறது நம்மளுடைய வரலாறை மறக்கவே கூடாது. அதனால தான் ஆரம்பத்திலே சொன்னேன், சென்ற கால வரலாறையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும், நிகழ்காலத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இனி வரக்கூடிய காலத்துல, எதிர்காலத்துல எப்படி இருக்கும், எப்படியான ஆட்சிகள் நமக்கு வேணும், எந்த ஆட்சி வந்தா நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற தூரநோக்கு பார்வையோடும் சிந்திக்க வேண்டும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு உதாரணம் சொல்லுவாங்க, 3 உதாரணங்கள் சொல்லுவாங்க மனிதனுக்கு புரியுவது போல. ஒருத்தன் மொட்டை மாடியில், அதாவது எந்த ஒரு தடுப்பும் இல்லாத மொட்டை மாடியில தூங்கிட்டு இருந்தானா, தூங்கி தெரியாம அங்கிருந்து விழுந்துட்டு சொல்வானா, அல்லாஹ் என்னை பாதுகாக்கல, அல்லாஹ் என்னை காப்பாத்தலன்னு சொல்லுவானா. அதை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, எச்சரிக்கையோடு, முன்னெச்சரிக்கையோடு இருப்பது அவனுடைய அறிவு. அல்லாஹ் சிந்திக்கக்கூடிய அறிவை கொடுத்திருக்கிறானா இல்லையா? அதே போலதான் கடல்ல மிக பெரும் அலைகள் வருது, அந்த அலைகளுக்கு மத்தியில் அவன் கடல்ல பயணம் செய்யலாமா? அப்படி எச்சரிக்கையோடு அல்லாஹு தஆலா எச்சரிக்கை உணர்வுகளை நமக்கு கொடுக்கிறான். அதனால தான் இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற தொலைநோக்கு பார்வையோடு இன்ஷா அல்லாஹ் சிந்தனை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு அதை குறித்து தான் நம்ம பார்க்க போறோம். அது எப்படிப்பட்ட நம்ம வாக்காளராக இருக்கக்கூடிய நாம, யாருக்கு நான் ஓட்டு போடணும் அதெல்லாம் நான் சஜஷன் பண்ண மாட்டேன், உங்களுக்கான உபதேசங்களை சொல்லுவேன், அவ்வளவுதான். இஸ்லாமிய ரீதியில், இஸ்லாமிய பார்வையில் எப்படி உங்களுடைய தேர்ந்தெடுப்பு இருக்க வேண்டும். இது தனி மனிதன் ஒவ்வொருவனுடைய உரிமை, இது எல்லாருடைய பொது உரிமை இல்லை, ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட உரிமை. எனக்கு எந்த சிந்தனை, என்னுடைய அறிவுல நான் பார்த்திருக்கக்கூடிய சில சூழ்நிலைகள்ல எனக்கு எது சிறந்ததாக இருக்கிறதோ அது என்னுடைய உரிமை. அதே போலத்தான் எல்லோருக்கும். அதனால சில உபதேசங்கள் இஸ்லாமிய ரீதியில், இஸ்லாமிய பார்வையில் சில உபதேசங்களை கொடுப்பதற்கு நாம் விரும்புகிறோம். சுப்ஹானல்லாஹ். அதே போலத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, அவங்களுடைய வாழ்க்கையில 2 பயணம் இருக்குது. 2 பயணம் சிறப்பான ஒரு பயணம். ஒரு பயணம் ஆன்மீக பயணம், அதுதான் மிஅராஜ் என்கின்ற பயணம். இன்னொரு பயணம் அரசியல் பயணம், அதுதான் ஹிஜ்ரத் என்கின்ற பயணம். சுப்ஹானல்லாஹ். அது ஆன்மீக பயணம் இல்ல, ஹிஜ்ரத் என்பது அரசியல் பயணம். ஏன்? மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போய் யாரை தலைமைத்துவமாக ஆக்க வேண்டும், எந்த மக்களை அல்லாஹ்வுடைய வழியில கொண்டு சேர்க்கணும், அவர்களுக்கு இடையில் எப்படி சகோதரத்துவத்தை ஏற்படுத்த வேண்டும், எப்படி நல்லாட்சியை அமைக்க வேண்டும், யாரையெல்லாம் அடித்து துரத்த வேண்டும் என்கின்ற எல்லா விதமான ஒரு அழகான சிந்தனையோடு சென்ற ஒரு பயணம் தான் ஹிஜ்ரத் என்கின்ற அரசியல் பயணம். சுப்ஹானல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு போகும்போதே ரசூலுல்லாஹ் என்னைக்காவது எனக்கு அல்லாஹ் ஆட்சி அதிகாரத்தை கொடுன்னு துஆ செஞ்சதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல
நபி அவர்கள் மதீனாவுக்கு போகும் பொழுது ஒரே ஒரு முறை அவர்கள் வாழ்நாளிலேயே, நல்ல கவனிக்கணும், அவர்களுடைய வாழ்நாளிலேயே இந்த துஆ செஞ்சிருக்கிறாங்க. இப்ப எந்த அளவுக்கு அவர்களுடைய அந்த அரசியல் களம், அவர்களுடைய சிந்தனை, அவர்களுடைய தொலைநோக்கு பார்வை இருக்குது என்பதை பாருங்கள். ஒஜஅலனி மில்லதுன்க சுல்தானன் நஸீரா, யா அல்லாஹ். குர்ஆன்ல வரக்கூடிய வார்த்தை ஒஜஅலனி, எனக்கு கொடு யா அல்லாஹ், மில்லதுன்க சுல்தானன் நஸீரா. சுல்தான் என்றால் அதிகாரம், ஆட்சி அதிகாரம், ஒரு பலத்தை எனக்கு ஒரு உதவியாளராக எனக்கு கொடு யா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் மதீனாவுக்கு போகக்கூடிய அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டு இருக்கிறார்கள் என்றால், இப்பொழுது அந்த அதிகாரமும் ஆட்சியும் இல்லாததுனால தான் நாமெல்லாம் சிறுபான்மை மக்கள் என்று ஒதுக்கி தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதுதானே உண்மை. நாமெல்லாம் சிறுபான்மை மக்கள், இவர்களுக்கெல்லாம் என்ன இருக்கு, இவர்கள்லாம் பிற்போக்குவாதிகள், வெறும் தொழுகையிலும் முசல்லாவிலையும் அழுகையிலும் உட்கார்ந்துருவாங்க, ஏதாவது ஒன்றை இலவசமா, அதுவும் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இலவசத்திற்கு மயங்கிய மக்கள் என்று நினைத்து நம்மளை மதிக்கலங்க செய்யறாங்க. எதுக்கெடுத்தாலும் இலவசம், 1000 ரூபாயா 2000 ரூபாய் வாங்கிக்கோ, 2000 ரூபாயா இன்னொரு கட்சி 2500 வாங்கிக்கோ, சுப்ஹானல்லாஹ், வருஷத்துக்கு 6 சிலிண்டர் இலவசம், அப்படி இப்படி, சுப்ஹானல்லாஹ். நம்ம எதை நோக்கி போறோம்? அப்ப இப்படி இலவசத்தை காட்டி நம்மை கண்காட்சி பொருளாக ஆக்கி விட்டார்கள். எப்படி? ஆமா, என்ன வாய் தானே, நாக்கு தானே, என்னத்தவனாலும் அள்ளி விடலாம்ல அப்படிங்கிற மாதிரியான சில வார்த்தைகள். சுப்ஹானல்லாஹ். அந்த வார்த்தைகளுக்கும் சில மக்கள் வாங்கி கொண்டுதான் இருக்கிறோம். என்ன வாங்காமலா இருக்கிறோம்? என்ன, அல்லாஹ் அக்பர். ஹைர். அப்ப இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகாரத்தை குறித்தும் நமக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு முறை துஆ செஞ்சிருக்கிறார்கள். அந்த துஆ எதற்கு என்றால், ஹிஜ்ரத் என்கின்ற அந்த அரசியல் பயணத்திற்காக. சுப்ஹானல்லாஹ். அந்த அதிகாரம் மட்டும் இல்லை என்றால், அந்த நேரத்தில் அந்த துஆ செய்யலைன்னா மக்கா என்கின்ற ஒரு பெரும் ஒரு வெற்றியை அவர்களால் சென்று சேர்க்க முடிஞ்சிருக்காது. மீண்டும் மீண்டும் அடிபட்டு மீண்டும் மீண்டும் இல்லாத பலகீனமான மக்களாகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நாள்ல இருந்திருக்கணும். ஆனா அவர்களிடத்தில் கையில் அதிகாரமும் ஆட்சி பலமும் இருந்ததுனால தான் மக்காவையே வென்று மக்காவில் மிக பெரும் தலைகள் எல்லாம் தன்னுடைய கைக்குள் வைத்துக் கொண்டார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுப்ஹானல்லாஹ். அப்ப அந்த நேரத்தில், இந்த நேரத்தில் சிந்திக்கக்கூடியது என்ன அப்படின்னா, வாக்களிப்பது வாஜிப். அதனால யாருமே ஓட்டு போடாம இருந்துடவே கூடாது. அதை குறித்தும் அல்லாஹ் என்ன செய்வான்? கண்டிப்பாக கேள்வி கேட்பான். நீ ஏன் உன்னுடைய தலைமைத்துவத்தை தேர்ந்தெடுக்கல, நீ ஏன் தேர்ந்தெடுக்கல, அல்லாஹ் கேட்பான். இன்னொன்னு தெரியுமா, இஸ்லாமிய ரீதியில வாக்களிப்பு என்பது ஒரு சாட்சி சொல்லக்கூடிய ஒரு முறை. நம்ம சாட்சி சொல்லணுமா, எல்லாருமே ஒரு தலைமைக்கோ ஏதோ ஒன்றுக்கு நம்ம சாட்சியாளராக இருக்கணும். அதே இது நம் வாக்கு, அடுத்தது நம்ம பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். அதே இது நம்ம இப்ப என்ன நம்ம கவனத்தில் எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த முறை, யாரை தேர்ந்தெடுக்கலாம், எப்படியான நிபந்தனைகள் இருந்தால், எப்படியான அவர்களுடைய குணநலங்கள், அவர்களுடைய சிந்தனை திறன், அவர்களுடைய ஆட்சி அமைப்பு எப்படி இருந்தால் தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிற சில விஷயங்களை நாம குர்ஆனின் வழியிலே உங்களுக்கு நான் தெளிவுபடுத்த வருகிறேன். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சூரா நம்லில் இன்னைக்கு ஓதப்பட்ட வசனம் அதுதான். சில ஆட்சியாளர்கள் ஒரு ஊருக்குள்ளோ ஒரு நாட்டுக்குள்ளோ நுழைந்து விட்டால், இப்ப இது நடக்குதாங்கிறத நம்ம பார்க்கணும். நடந்தால் அந்த ஆட்சி நமக்கு தேவையில்லை. ஊருக்குள்ளோ நாட்டுக்குள்ளோ நுழைந்து விட்டால் அந்த நாட்டை நாசப்படுத்துவார்கள், கண்ணியமானவர்களை இழிவுபடுத்துவார்கள், இழிவுபடுத்துவார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய வார்த்தை யார் சொன்னா தெரியுமா? பல்கீஸ் என்கின்ற ஒரு பெண்களாகிய நமக்கு இந்த விஷயம் நமக்கு தெரியணும். ஒரு பேரரசி, ஒரு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த அரசி சுலைமான் நபியுடைய அந்த ஆட்சியுடைய தந்திரத்தை புரிந்து கொண்டு இப்படி சொல்வாளாம், சில பேரரசர்கள் எல்லாம் ஒரு நாட்டுக்குள் நுழைந்து விட்டால், அதாவது அநியாயமான பேரரசர்கள் யாரும் நாட்டுக்குள் நுழைந்து விட்டால் அந்த நாட்டை நாசமாக்கிடுவாங்கம்மா, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய கண்ணியவானர்களை இழிவாக்கிடுவாங்க. சுப்ஹானல்லாஹ். எத்தனை மஸ்ஜிதுகள் இடிக்கப்பட்டிருக்கு, எத்தனை மதரசாக்கள் மூடப்பட்டிருக்கு, நம்மளுடைய சட்ட திட்டங்கள் எத்தனை முடக்கப்பட்டிருக்கிறது, நம்மளாம் சிந்திக்கணும். இப்ப அப்படியான ஆட்சியை நாம் தேர்ந்தெடுப்பதிலிருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே போல நபி மொழியில ஒண்ணு வருது, ஒரு அநியாயக்காரன் என்று யாரை நாம் தெரிந்து கொண்டோமோ, தனிப்பட்ட முறை, இது பொதுவான கருத்தெல்லாம் கிடையாது, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சிந்தனையில யார் வர்றாங்களோ அவங்கதான், அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ஒரு அநியாயக்காரன் என்று யாரை நாம் தெரிந்து கொண்டோமோ அந்த அநியாயக்காரனை விட்டு அந்த அநியாயக்காரனை ஒழிக்கவில்லை என்றால் ஒட்டுமொத்தமாக அல்லாஹ் தண்டனையை கொடுத்து விடுவான். ஒரு ஹதீஸ் நபிமொழியே இருக்குது. சுப்ஹானல்லாஹ். சொல்றோமா இல்லையா? அதாவது ஒருத்தவங்க செய்யற தவறு எல்லாரையுமே பாதிக்கும்.
அப்ப நம்ம சிந்தனை செய்து நம்மளுடைய சாட்சியத்தை நிலைநிறுத்த வேண்டும். அதே போலத்தான் சரியான முறையில, அதாவது சொல்லுவாங்க அறிஞர்கள் எப்படி சொல்லுவாங்கன்னா, சரியான முறையில நம்ம வாக்களிக்கல, சரியான தேர்ந்தெடுப்பு நமக்கு இருக்கல அப்படின்னா அது பொய் சாட்சிக்கு சமமாயிருமா, பொய் சாட்சிக்கு சமமாயிரும். ஏன் அப்படின்னு சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பெரும் பாவங்களில் பொய் சாட்சியும் ஒன்று. அவங்க பார்த்ததை பார்க்கலன்னு சொல்லலனாலும் சரி, கேட்டதை கேட்கலனாலும் சொல்லனாலும் சரி, இதுவும் ஒரு பொய் சாட்சி. அதோடு தவறான ஒரு தேர்ந்தெடுப்பின் மூலம் வாக்குறுதி நம்ம வாக்களிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுவும் ஒரு பொய் சாட்சிக்கு சமம் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிட்ட அல்லாஹ்வுடைய தூதர், எனது பெயர் பஷீர், எனது மகனின் பெயர் நுஅமான். பஷீர் என்கின்ற இந்த தந்தை எனது மகனான நுஅமானுக்கு எனது சொத்தை முழுமையாக நான் எழுதி வைக்கிறேன், இதற்கு நீங்கள் சாட்சி அப்படின்னு கொண்டு நிறுத்துறாரு மகனை. அவர் வர்றாரு. சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, தோழரே, உங்களுக்கு இது போன்று இன்னும் சில மகன்கள் இருக்கின்றார்களா அப்படின்னு கேட்பாங்க. ஆமா யா ரசூலுல்லாஹ். அப்போ இதற்கு நான் சாட்சியாக மாட்டேன் அந்த நேரத்தில். ஏன்னா இது சரி, நமக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு நீதிபதியா நம்மளை இது பண்ணிட்டாங்க, சரி கொண்டு சேர்த்துட்டாங்க, நம்ம சாட்சியா இருப்போம் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதுமே பொய்யுக்கோ எப்பொழுதுமே குற்றத்திற்கோ என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க தலை கொடுக்கவே மாட்டாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதற்கு நான் ஒருபோதும் சம்மதிக்கவே மாட்டேன், இதற்கு நான் சாட்சியாளனாகவும் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நீதிக்கு பேர் போன முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினாகிய நாம் இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய ஒவ்வொரு வாக்குறுதியையும் ஒவ்வொரு வாக்களிப்பையும் இன்ஷா அல்லாஹ் நல்ல முறையில் தேர்ந்தெடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே போலத்தான் சமுதாயத்தின் நலன், நம்ம வாக்களிக்கும் பொழுது 2 விஷயத்தை கவனத்தில் எடுங்க. நம்மளுடைய சமுதாயத்திற்கு யார் நலனை ஏற்படுத்துகிறார்களோ, நமது நாட்டிற்கு யார் நலனை ஏற்படுத்துகிறார்களோ அப்படிப்பட்டவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். சமுதாயத்திற்கு யார், அதாவது ஒரு முஸ்லீமா, நல்ல ஒரு மக்கள், அந்த முஸ்லீமுக்கு தேவையான உரிமைகள், அந்த முஸ்லீமுக்கு தேவையான இடஒதுக்கீடுகள், அந்த முஸ்லீம்களுக்கு தேவையான சில சட்டதிட்டங்களை நம்ம என்ன செய்யணும், நல்ல முறையில் பாதுகாக்கணும் என்கின்ற சமுதாயத்தின் நலன் கருதி நம்மளுடைய வாக்களிப்பு இருக்கணும். அதே போல நாட்டின் நலனும் கருதணும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் எப்படி பொறுப்புண்டோ அந்த தனி மனிதன் ஒவ்வொரு குடும்பத்தையும் கவனிக்கணும், ஒவ்வொரு குடும்பமும் ஒரு சமுதாயத்தை கவனிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருடைய மார்க்கமே அப்படித்தானே. அல்லாஹ்வுடைய அத்தீனு நஸீஹா, மார்க்கம் என்பதே பிறநலம் நாடுவதுதான் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாங்க. ஆக இது எல்லாம் வாக்காளராக இருக்கக்கூடிய நாம் கவனத்தில் எடுக்கக்கூடிய விஷயம். இப்போ வாக்காளர்கள் செய்யக்கூடிய தவறை மட்டும் சில விஷயங்களை சுட்டி காட்டுவோம். பணம் வாங்கி மட்டும் ஓட்டு போடாதீங்கம்மா, இது வெளிப்படையாக சொல்லக்கூடிய விஷயம். யாரிடத்திலும் காசு வாங்கி பணம் வாங்கி ஓட்டு போட்டால், நோட்டை நீட்டி ஓட்டை போட்டால் நாடு நாசமா போயிடும். நல்லா பாதுகாக்கணும். அந்த நோட்டு, அந்த பணத்தை வாங்கும்போது அது ஹராம், அது ஒரு வகையான லஞ்சம், நேரடி ஹராம். அது நம்ம ஒரு வியாக்கணம் பேச என்ன சொல்லுவோம் தெரியுமா, நம்ம காசு தானே, நம்ம காசு தானே, யாரு சொன்னா, அஸ்தக்ஃபிருல்லாஹ். இல்லை இப்படிலாம் செய்யக்கூடாது. இல்லை, உண்மைக்கு இது பக்கா ஹராம். என்ன தெரியுமா, நம்ம வீட்டு முன்னாடி ஒருத்தர் காசு நீட்டுறாரு அப்படின்னா நம்மளுடைய உரிமைக்கு அவர் விலை வைக்கிறார். எனக்கான இந்த நாட்டின் உரிமையை 2000 ரூபாய் காசுக்கு நாம விற்கிறோம். எனக்கான இந்த நாட்டினுடைய இட ஒதுக்கீடை, எனக்கான கல்வியுடைய இட ஒதுக்கீடை, ஒரு முஸ்லீமுக்கு தேவையான ஒதுக்கீடுகளை நான் உங்களுடைய காசு கொடுக்கக்கூடிய 2000 1000 ரூபாய்க்காக நான் என்ன செய்கிறேன், விற்கிறேன் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அப்போ எப்படி நமக்கான இது நீதி கிடைக்கும் யோசிச்சு பாருங்க. நாம் வாங்கக்கூடிய அந்த 2000 ரூபாய் பல பேருடைய மக்களுடைய அந்த எதிர்காலத்தை பாதிக்குது. சுப்ஹானல்லாஹ். அதனால் முழுமையாக அது ஹராம் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். சுலைமான் நபிக்கு கூட லஞ்சம் கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு ஓதப்பட்ட வசனத்தை பார்த்தீங்களா? யார் கொடுத்து விட்டா தெரியுமா? பல்கிஸ் அம்மா ஒரு பெரும் பணம் முடிச்ச பொற்குவியல காசை எடுத்துட்டு போய் சுலைமான் நபியுடைய வாசலுக்கு முன்னாடி வைப்பாங்களா. அந்த பணியாட்கள் வாசலுக்கு முன்னாடி வைக்கும்போது அவர் சொல்லக்கூடிய வார்த்தையை நான் அல்லாஹ்வுடைய வார்த்தையை கொண்டே வாசித்து காமிக்கிறேன். ஃபலம்மா ஜாஅ சுலைமான் இடத்தில் வந்த பொழுது பால அவர் கூறினார், அத்துமித்தூனனி பிமால், எனக்கு நீ காசு கொடுக்கிறியா? ஃபமா ஆதானி அல்லாஹு கைரும் மிம்மா அதாக்கும், நீ கொடுக்கிற காசை விட அல்லாஹ் எனக்கு சிறந்ததை கொடுத்துருக்கா, எடுத்துட்டு போ. சுப்ஹானல்லாஹ். அதுதானே உண்மை. அவங்க கொடுக்கக்கூடிய காசை விட அல்லாஹ் நமக்கு நிஅமத்தை கொடுத்துருக்கான், அல்லாஹ் ரிஸ்க கொடுத்துருக்கான், ஹலாலான முறையில் நமக்கு வருமானத்தை கொடுக்குறான்.
சுப்ஹானல்லாஹ். அது சிறந்ததா, அவர்கள் கொடுக்கக்கூடிய காசு சிறந்ததா? எது ஹலால் எது ஹராம் சிந்திக்கணும். நாம ஒவ்வொரு காலமும் இது என்ன நமக்கு எதுக்குப்பா, நம்ம வாங்கணுமா, போய் ஒரு ஓட்டில் என்ன செய்கிறோம், ஓட்டை போட்டோமா முடிச்சிட்டோமா அப்படி போயிடணும். யாருக்கு தெரியும்? அல்லாஹ் அக்பர். இல்லை, இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு கேவலமான ஒன்று. அதனால் இது முழுமையாக ஹராம் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். கேட்டதுக்கு பின்னாடி நம்ம அப்படி செஞ்சோம்னா என்ன ஆகும்? ஆமாம், அல்லாஹ் பாதுகாப்பு. இர்ஜி இலைஹிம் ஃபனஅதியன்னஹும் பிஜுனூதி லா கீல லஹும் பிஹா வல நுக்ரிஜன்னஹும் மின்ஹா அதில்லத்தும் வஹும் சாகிரூன். அவர்களிடமே திருப்பி செல்க. சுலைமான் நபி சொல்றாங்க, யார் கொடுத்து விட்டாங்களோ அவங்ககிட்ட என்ன செய்யுங்க, கொண்டு போங்க. நிச்சயமாக நாம் அவர்களால் எதிர்க்க முடியாத பலமுள்ள ஒரு பெரும் படையை கொண்டு அவர்களிடம் வருவோம். சுலைமான் நபி சொல்றாங்க. சொல்லிட்டு நாம் அவர்களை சிறுமைப்படுத்தி அவ்வூரிலிருந்து வெளியேற்றி விடுவோம். கட்டுப்படலைன்னா இதுதான் நடக்கும். இப்படியான ஒரு மிக பிரம்மாண்டமான ஆட்சியை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய வம்சத்துல வந்த நம்ம ஓட்டுக்கு காசு வாங்கலாமா? யோசிச்சு பாருங்க. சுலைமான் நபியுடைய வம்சம் நாம, தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வழித்தோன்றல்கள். சுப்ஹானல்லாஹ். இப்படியான ஆட்சியை அல்லாஹு தஆலா ஒருபோதும் அங்கீகரிப்பது இல்லை. அதனால் பணம் வாங்கி நாம் என்ன செய்யக்கூடாது, அந்த மாதிரியான வேலைகளை செய்வது மிக பெரும் நஷ்டத்திற்குரியது. அதே போல வேட்பாளர்களாக யார் நின்றாலும் சரி, வேட்பாளர்களுடைய கவனம் என்ன அப்படின்னா, ஈமானை விட எதுவும் முந்திருக்கக்கூடாது. அதாவது என்னுடைய தலைவனுக்காகவோ என்னுடைய கட்சிக்காகவோ எனது கட்சியின் கொடிக்காகவோ என்னுடைய தலைவனின் கொள்கைக்காகவோ என்னுடைய ஈமானை நான் இழக்கிறேன், என்னுடைய முஸ்லிம் என்கின்ற அங்கீகாரத்தை அந்த இடத்துல இழக்கிறேன் அப்படிங்கிற அந்த ஒன்று இருக்கவே கூடாது. எப்பொழுதும் ரசூலுல்லாஹ் சொன்னது போல, பெற்றெடுத்த தாயா ஈமானா என்றால் ஈமான் இஸ்லாம் மார்க்கம் குர்ஆன் சொல்கிறது. நாம் பெற்றெடுத்த பிள்ளையா நம்மளுடைய ஈமானா? ஈமான் குர்ஆன் சொல்கிறது. அதனால நாம் அந்த வேட்பாளராக இருக்கக்கூடிய நாம எந்த ஒரு தலைமைத்துவத்தையும் ஈமானுக்கு மேல் வைத்துவிடக் கூடாது என்பதை கவனத்தில் இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அதே போலத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல, ஏமாறுறவங்க இருக்கிற வரைய ஏமாத்துறவங்க இருந்துகிட்டே இருப்பாங்க. இப்போ நிறைய தொப்பிகளை பார்த்துட்டு இருக்கோம். நிறைய பள்ளிவாசல்கள்ல நோன்பு திறக்கக்கூடிய நேரத்துல தொப்பிகள் போடுறது என்ன, அவங்க தொழுகிறது என்ன, அவங்க நோன்பு திறக்கிறது என்ன. அல்லாஹ் அக்பர். எத்தனை ஜோடனைகள் நம்மளை பார்த்தா எப்படி தெரியுது? அந்த தொப்பிக்கு தாடிக்கும் அந்த நோன்பு கஞ்சிக்கும் அந்த கையேந்திரதுக்கும் மயங்கிறது போல இருக்குதோ. இதை பார்த்த உடனே, ஏன்னா இந்த காலம் வந்த உடனே எல்லாம் முஸ்லீம் ஆயிடுவாங்க. ஒரு நாள் முஸ்லீம், ஒரு நாள் முதல்வன் மாதிரி, ஒரு நாள் முஸ்லீம் மாதிரி. அல்லாஹ் அக்பர். அப்படி என்ன செய்ய, போட்டோவுக்கும் ஒரு பிரபலத்திற்கும் ஒரு விளம்பரத்திற்கும் நிறைய குல்லாக்களை பார்த்துட்டு இருக்கோம். ஆனா எல்லா குல்லாக்களும் சரியில்லை, எந்த குல்லாக்களும் சரியில்லை, சில குல்லாக்களை விட என்ன. ஆமா, எதை பார்த்து நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, ஏமாந்து விடக்கூடாது என்பதை இந்த இடத்தில் நாம் என்ன செய்யணும், கவனத்துல இருக்கணும். யாரெல்லாம் அந்த மாதிரியான வேடம் போட்டாங்க, இந்த சொல்றேன் அதைத்தான் அந்த வாரம் வந்துகிட்டு இருக்கேன். ஆமா, அதனால எந்த வேடத்தை பார்த்தும் என்ன செஞ்சிடக்கூடாது, ஏமாந்துடக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது போல, அதாவது ஒரு முஸ்லீம் எப்பயுமே கோழையா இருக்கவே மாட்டான். அவன் எப்பயுமே புத்திசாலியோடு கூர்மையான அறிவோடு இருப்பான் என்பதை கவனத்தில் எடுக்க வேண்டும். அதே போல முஸ்லீம்கள் எல்லாருமே, இப்போ நம்ம வாக்களிக்கிறோம்னு நினைச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு அமைப்பை சார்ந்து நம்மளுடைய வாக்கு சிதறக்கூடாது. சிதற போய் தான் இப்படி நம்ம சிதறி போய் கிடக்கிறோம், பிரிஞ்சு போய் கிடக்கிறோம். நான் சொன்னேன் இல்லையா, அதாவது நான் காலம் முழுக்க இவங்களுக்கு தான் நான் வாக்களிச்சிருக்கேன், அதனால என் பரம்பரையா இவங்களுக்கு தான்ப்பா. நான் இவங்கள்ட்ட என்ன செய்ய, ஒரு சில பேர் நேர்மை, இதுல ஒரு நேர்மை மேய்க்கிறது எருமை, இதுல பெருமைங்கிற வேற மாதிரி காசு வாங்கிட்டேன் மாடி, வாக்குறுதிக்கு மாறு செஞ்ச கூட அங்க ஒரு குத்து என்ன வாங்கினவனுக்கு சின்னத்துல பார்த்து ஒரு ஓட்டு என்ன. இப்படி நம்மளுடைய வாக்குறுதி எப்படி ஆக்கிட்டோம் தெரியுமா, சிதற விட்டுட்டோம். அதனால தான் இப்ப நாம சிதறி போய் இருக்கிறோம். யாரு வேணாலும் இவங்களா பார்த்துக்கலாம், முஸ்லீம்கள் தானே, கொட்ட குனிகிறவங்கப்பா, நாம கொட்டிக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிற அந்த மாதிரியான எண்ணத்தில் வந்துவிடக்கூடிய அளவுக்கு நாம் அந்த அளவுக்கு சிறுபான்மை ஆயிட்டோம். சுப்ஹானல்லாஹ். இனிமேல யாராவது நம்மளை சிறுபான்மைன்னு சொன்னா செருப்படுத்தே அடிக்கணும். யாரையா சிறுபான்மை, யாரை பார்த்து நீ சிறுபான்மைன்னு நீ சொல்லிட்டு வர்ற அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி நம்ம ஏமாற்றக்கூடிய அளவுக்கு யாரும் இருந்தால் அதை நம்ம என்ன செஞ்சிடணும்,
அதை அப்படியே இக்னோர் பண்ணிடணும். அதே போல ஒருமித்தமாக ஒன்று சேர்த்து யாரெல்லாம் முஸ்லிம்களுக்காக இஸ்லாமிய மார்க்கத்திற்காக பங்கம் விளைவிக்காமல் களங்கம் இல்லாமல் ஏதோ ஓரளவு நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்கின்றார்களோ அவர்களை பார்த்து நம்மளுடைய வாக்களிப்பை செயல்படுத்த வேண்டும் என்பதை இன்ஷா அல்லாஹ் கவனத்தில் எடுக்கணும். அதே போல இனி வரக்கூடியதான் மிக முக்கியமான விஷயம். இதுல இன்ஷா அல்லாஹ் ரொம்ப கவனத்தோடு இருக்கணும். வாக்காளர்கள் கவனத்திற்கு ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா, மதவாதம் சார்ந்த கட்சியாக இருந்தால் அவங்களுக்கு வாக்கே கொடுக்கவே கூடாது. மதவாதம் சார்ந்த கட்சி தெரியும் இல்லையா, யார சொல்ற RSS வேற யாரு என்ன வெளிப்படையா சொல்லிடுறதுக்கு என்ன, அது எல்லா கட்சிகளும் எதிர்க்கக்கூடிய ஒரே கட்சி அதுதான். என்ன மதவாதம் பிடித்த மிக மத துவேஷம் செய்யக்கூடிய அந்த கட்சிக்கு நம்ம எப்பயுமே அதுக்கும் சரி அந்த சார்ந்த கூட்டணியாக இருக்கக்கூடிய இந்த கட்சிக்கும் நம்மளுடைய வாக்கு ஒரு முறை கூட சென்று ஒருவருடைய வாக்கு கூட செல்லக்கூடாது அப்படிங்கிறத கவனத்தில் எடுக்கணும். ஏன்னா இத்தனை வருஷத்துல அவங்க அந்த மாதிரி மதவாதங்கள் சில இடத்துல வெற்றி கொண்டதுனால நமக்கு இழைக்கப்பட்ட அநீதிகள்லாம் யோசிச்சு பாருங்க. ஆசிஃபாவிலிருந்து ஒரு மூதாட்டின் கூட பார்க்காம எத்தனை பாலியல்களுடைய பிரச்சனைகளை நம்ம சந்திச்சிருக்கிறோம். யோசிச்சு பாருங்க. நான் பட்டியல் போட்டு அப்படியே அடுத்தடுத்து ஒவ்வொன்னா வருது. சுபஹானல்லாஹ். எத்தனை மதரசாக்கள், எத்தனை மஸ்ஜிதுகளை நம்ம இழந்திருக்கிறோம். அதே போல வக்ஃப் சொத்துக்கள், எத்தனை சொத்துக்களை நம்ம இழந்திருக்கிறோம். மாடுக்காக மனிதனை பலி கொடுக்கக்கூடிய ஒரு மிக பெரும் ஒரு பிரச்சனையை நம்ம சந்திச்சிருக்கோம். ஒரு மாட்டுடைய பிரச்சனைக்கு நின்று மனிதன் கும்பல் தாக்குதல் என்று சொல்லி ஒரு மனிதனை அடிச்சே கொலை செய்யக்கூடிய ஒரு மிக பெரும் மத துவேஷத்தின் பிரச்சனைகளை நம்ம சந்திச்சு கொண்டிருக்கிறோம். அதே போல சுப்ஹானல்லாஹ் இஸ்லாமிய வீடுகளை மட்டும் கவனத்தில் எடுத்துக்கொண்டு அந்த வீடுகளை இப்பொழுதும் புல்டோசர்கள் ரெடியா இருக்குது. ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு ஊர்லையும் பாத்தீங்கன்னா இப்போதும் அந்த இஸ்லாமிய வீடா ஏதாவது சொன்ன என்ன செஞ்சிருது, இடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயம். அதே போல முத்தலா, அதே போல CAA, NRC, அதே போல பொது சிவில் சட்டம், எத்தனை சொல்வது. முத்தலாக்கிலிருந்து ஃபர்தா போடக்கூடிய அந்த சுதந்திரத்திலிருந்து எல்லாம் நம்மை விட்டு பறி போய்கொண்டே இருக்கிறது என்றால் இந்த மத சார்பு கொண்ட இந்த மத துவேஷிகளுக்கு இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யக்கூடாது, நம்மளுடைய வாக்களிப்பை கொடுக்கவே கூடாது இன்ஷா அல்லாஹ். அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் எடுக்க வேண்டும். இது ஒன்று வாக்காளர்களுடைய முதல் கவனம். ஒரு வாக்கு கூட என்ன செய்யக்கூடாது, போகவே கூடாது. யாரு வெற்றி பெறாங்க என்பது ஒரு பக்கம், ஆனால் சில பேரை தோல்வியுற செய்யணும். அவன் ஒரு தொகுதியில கூட என்ன செய்யக்கூடாது, நிக்கவே கூட வந்துடக்கூடாது. அதுல ரொம்ப நம்ம கவனமா இருக்கணும். சுப்ஹானல்லாஹ். அதே போல ரெண்டாவது வருவோமே, நடிகருக்கு பின்னால் செல்லும் இளைஞர்கள். அல்லாஹ் அக்பர். நான் பார்த்துட்டேன்னு ஒண்ணு அழுகுது, நான் பார்க்கலன்னு ஒண்ணு அழுகுது. புரியுதா நான் என்ன சொல்ல வர்றேன்னு? ஐயோ நான் பார்த்துட்டேன்னு என்ன என்னமோ என்னத்தையும் கண்டது மாதிரி கடவுளையும் கண்டது மாதிரி என்ன செய்யறது, நான் பார்த்துட்டேன்னு அழுகுது, உட்கார்ந்து கத்துறாங்க. அதில் கவலையில இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, சில முஸ்லிம் சகோதரிகள் பர்தா போட்டுமா ஒரு புள்ள பார்த்துட்டாங்களாமா. பார்த்ததுக்கு சுபஹான என்னமோ என்ன சொல்றது, ஜிப்ராயில பார்த்தது மாதிரி ஒப்பிடக்கூடாது சரியா, அப்படி பார்த்தது மாதிரி குதிக்குது ரோட்ல, அப்படியே ஐயோ பார்த்துட்டேன்னு குதிக்குது, ஒண்ணு உட்காந்து அழுகுது. எவ்வளவு மோசமானது. அல்லாஹ் அக்பர். அப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா எந்த தலைமைக்கு பின்னால் இந்த சமூகம் போய் கொண்டிருக்கிறது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். சுப்ஹானல்லாஹ். அதே போல எப்பயுமே ஒவ்வொரு உலமாக்கள் எல்லாம் ஆலிம்கள் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னா, எப்பொழுதுமே சினிமா என்ன செய்யாது, நம்மளை சீர்திருத்தம் செய்யவே செய்யாது. அது ரொம்ப கவனத்துல இருக்கணும். அடிச்சு சொல்லலாம், அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்லலாம், சினிமா எப்பயுமே சீர்கடக்கூடிய வழிகளை மட்டும்தான் காட்டும் என்பதை முதல்ல நாம புரிஞ்சுக்கிறணும். அதே போலத்தான் ஒரு தலைமைத்துவத்துல, ஒரு அரசியல்ல ஒரு அதிகாரியாக, ஒரு நாட்டை ஆளக்கூடிய ஒரு முதல்வராக இருக்கணும் அப்படின்னா சில தகுதிகள் இருக்கணும். நம்ம என்னன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அந்த களத்துல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறணும். இப்படி பல விஷயங்கள் நிறைய இருக்குதுமா. ஆனால் அது ஒன்றும் இல்லை. நம்ம வாய்ப்பாடை எழுதி கொடுத்து பச்சை பிள்ளை வாசிக்கிறது மாதிரி நின்று வாசிச்சுட்டு போனா எல்லாம் கிடைச்சிருமா? அப்ப அதனால இன்ஷா அல்லாஹ் ஆமா அது கூட வாசிக்க தெரியல, என்னத்தை நம்ம சொல்ல ஹைரல் இல்லை. அதனால இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய வாக்களிப்ப நல்ல முறையில அழகான தலைமையை இன்ஷா அல்லாஹ் தேர்ந்தெடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். மறுபடியும் ஒரு முறை மீண்டும் நான் சொல்லிக்கிறேன், நம்ம கண்டிப்பாக வாக்களிக்கணும். அது நம் மீது கடமையான ஒரு வாஜிப். அதே போல ஒன்றாக ஒரு சமுதாயமாக இணைந்து
ஒரே அமைப்பின் கீழ் ஒரே சமுதாயத்தின் கீழ் இன்ஷா அல்லாஹ் வாக்குறுதியை வாக்களிக்கணும் இன்ஷா அல்லாஹ். அதே போல ஈமானுக்கு மேல் எந்த ஒரு கட்சியையோ எந்த ஒரு தலைமைத்துவத்தையோ கொண்டு போயிடக்கூடாது. அதே போல மதசார்பற்ற எந்த ஒரு கட்சிக்கும் என்ன செய்யக்கூடாது, ஓட்டு போடக்கூடாது. மதசாராத கட்சிக்கு என்ன செய்யக்கூடாது, ஓட்டு போடக்கூடாது. அதே போல இதற்கு மேல் இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஆனா அல்லாஹ்ட்டு ஒருத்தர் இருக்கான்ல, அல்லாஹ் இடத்துல அதிகமா துவா செய்யணும் இன்ஷா அல்லாஹ். இந்த ஆட்சிக்காக இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் இடத்துல நல்லாட்சி அமைய நிறைய துவாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. அதுல ஒரே ஒரு துவா இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து அதிகமாக ஓதக்கூடியவர்களாக இருக்கணும். அல்லாஹும்ம லா துஸல்லித் அலைனா மல்லா யகாஃபுக ஃபீனா மல்லா யர்ஹம்னா அப்படின்னு சொல்லிட்டு மாத்தியும் இருக்குது. ஓகே, படிச்சுக்கலாம். சரியா? யா அல்லாஹ், உனக்கு அஞ்சாத, எங்களுடைய விஷயத்தில் உனக்கு அஞ்சாத ஆட்சியாளர்களை விட்டும், அதே போல எங்கள் மீது இரக்கம் காட்டாத ஆட்சியாளர்களை விட்டும், ஆட்சியாளர்களிடத்திலும் எங்களை நீ சாட்டி விடாதே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்விடத்தில் அதிகமா துஆ செய்யுங்க. சுப்ஹானல்லாஹ். ஏன்னா இது சொல்லுவாங்களே ஒரு விரல் புரட்சி அப்படின்னு சொல்லுவாங்களே, கரெக்டு தான். அந்த நம்ம அமுத்தக்கூடிய ஒரு ஓட்டு நம்மளுடைய ஜென்ரேஷனுக்கு பயனுள்ளதா இருக்கணும். நம்மளுடைய சமுதாயத்திற்கு எந்த பாதிப்பை ஏற்படுத்தக்கூடாது. அதே போல இஸ்லாமிய சட்டதிட்டங்களுக்கும் எந்த ஒரு களங்கத்தையும் ஏற்படுத்தக்கூடாது. அதே போல எந்த நாட்டுல எந்த ஊர்ல இருந்தாலும் முஸ்லிம்களுக்கு எந்த ஒரு பாதகமும் ஏற்படுத்தாத அளவுக்கு நம்மளுடைய செலுத்தக்கூடிய அந்த ஓட்டு நல்ல ஒரு தலைமைக்கு, நல்ல ஒரு அரசியல் அமைப்புக்கு, நல்ல ஒரு சட்டத்திட்டத்திற்கு, நல்ல ஒரு கொள்கை கொண்ட ஒரு தலைமைத்துவத்துக்கு போய் சேரணும். அப்படிங்கிறதுல அல்லாஹ்விடத்தில் அதிகமா துஆ செய்வோம். எல்லாம் அல்லாஹ் இந்த நல்லாட்சி அமைய நல்லருள் புரிவானாக. ஆமீன். அக்குலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹு லனா வ லக்கும் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.